வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 ஓப்பன் ஆனதும் ஒரு ஏற்றத்த குடுத்தது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த சஸ்டெயின் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட்டா ஒரு 125 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த நிஃப்டி 50 டெலிவர் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 140 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண செக்டார்ன்னு பார்த்தா, ஒண்ணு ஐடி செக்டாரா இருக்கு. இன்னொன்னு ஆட்டோ செக்டாரா இருக்கு. 2ம் கிட்டத்தட்ட 1.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வைடா நம்ம மார்க்கெட்ல பார்க்கும்போது பெரும்பாலான பங்குகள் இன்னைக்கு டேல ஓரளவு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பெரிய ஒரு ஏற்றம் இல்லாமல் இருந்தாலும் கூட ஸோ ஓரளவு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் இருந்தாலும் இந்த 125 பாயிண்ட்ல அப்படியே நிஃப்டி 50 நிற்கிறத பார்த்தா ஒரு பக்கம் எஃப்ஐஎஸ் மேபி வித்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. டிஐஎஸ் விழுக விடாம பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. பட் என்னவா இருந்துட்டு போகட்டும். எண்ட் ஆஃப் த டேல டேட்டா வந்ததுன்னா நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி எந்த ஒரு சான்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படலை. மேபி ஏற்படலாம் ஃப்யூச்சரில். இந்த ஜிஎஸ்டியோட ஹைப்பெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஐடிசி இன்னைக்கு டேயில் 1% வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக ஒரு டிப் நடந்ததுன்னா ஸோ மிகவும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பேசுவதற்கான ரீசன் என்னைக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அன்னைக்கு மட்டும்தான் அதை பற்றி நம்ம அதிகப்படியாக பேசுவோம். ஒன்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையை விட்டு போயிருச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பெருசாக டிஸ்கஸே வந்து பண்ண மாட்டோம். ஸோ பலரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அதை புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது ஆங்ஸங் பீஸ் இன்னைக்கு டெய்லியில் அற்புதமான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. என்ன ரீசன் இன்னைக்கு ஆங்ஸங் பீஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தா ஸோ ஆங்ஸங் பீஸ் ஆல்மோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து டபுள் த ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆங்ஸங் பீஸில் சிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வரல. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நான் வந்து நான் பண்ணும்போது அந்த அப்டேட்டை ஷேர் கூட வந்து பண்ணியிருந்தேன். 23 டைமில் வந்து இந்த ஆங்ஸங் பீஸை ஃபோக்கஸ் பண்ணது. அதுக்கப்புறம் 24ல் கூட நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இப்போ 25ல் டபுள் த ரிட்டர்னை நமக்கு டெலிவர் பண்ணி ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னும் ஃபர்தராக ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆங்ஸங் பீஸை அந்த டைமில் ஸோ என்ன வந்து நம்ம சில நண்பர்கள் என்ன வந்து எதிர்பார்த்தாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ பாதியில் வந்து எக்ஸிட் ஆகி போனாங்க. என்ன காரணம்னா சைனாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரச்சனை. ஸோ மற்ற நாடுகள் கூட அவங்க எப்படி வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ தேவையில்லாத விஷயங்களெல்லாம் யோசிச்சு அந்த இடத்துல இருந்து எக்ஸிட் ஆகி போனாங்க. இதை கமெண்ட் செக்ஷன்லேயும் அவங்க வந்து பதிவு பண்ணாங்க. ஸோ மேபி நாளைக்கு ஏதாச்சும் அமெரிக்கா அவங்கள பண்ணிடுவாங்களோ அப்படி இப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்தது. பட் இப்போது அமெரிக்கா எந்த நிலமையில் இருக்குது, சைனா என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் வந்து இருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 22ல் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ 2 ஃபண்டெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ அந்த ஃபண்டெல்லாம் வந்து எந்த ஒரு முதலீடும் பண்ண முடியாமல் மாதிரி ஸ்டாப் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பண்ணதோட சரி அது பாட்டுக்கு அப்படியே வந்து இருக்குது. அது டபுள் த ரிட்டர்ன் ஆல்ரெடி வந்து எடுத்து வழங்கி கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சைனா மியூச்சுவல் ஃபண்டு அதுவும் ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. பட் இப்போவும் சிப் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடம் அப்படின்னு பார்த்தா இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்டாக இருக்குது. ஆங்ஸங் பீஸ்லலாம் தினமும் எல்லாம் போய் நம்மளால் சிப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ சைனா மியூச்சுவல் ஃபண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அந்த இடத்துல ரொம்ப வொலடைல் இருக்கும். நம்ம வெறும் லாபத்தை மட்டும் வந்து கண்ணில் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. டவுன் சைட் ரிஸ்க் என்ன இருக்குது அப்படிங்கிறத டெஃபினட்டாக வந்து ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் முதலீடே பண்ணணும். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டனால தொடர்ந்து சிப் பண்ணிட்டு இருக்கேன். மேபி இது இங்கேருந்து கீழே இறங்கினாலும் கூட எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது. இன்கேஸ் வந்து சைனா மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ வாங்கிட்டு இங்கேருந்து திரும்ப இறங்குச்சுன்னா மேபி ஒரு 20-30% வரைக்கான ஒரு டிக்ளைன் கூட வந்து ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லாங் டேர்மை நோக்கி ஒரு சிப்பை வந்து நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது எனக்கு பெட்டராக தான் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனை நீங்கள் எடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறேன். வெறும் பேரை கேட்டு போட்டு ஸோ போய் நம்ம பாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. புரிஞ்ச முதலீடு பண்ணுறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் நேமை கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாதீங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ அடுத்தது நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கேட்டிருந்தார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் நிஃப்டி பீஸாக இருக்கட்டும் இல்லை இந்த நெக்ஸ்ட் நிஃப்டி இந்த மாதிரி எந்த இடத்துலையும் நான் இப்போ வந்து பண்ணுறதில்ல. இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணியிருக்கேன். பட் அதையும் வந்து நான் வித்துட்டு எக்ஸிட்டும் வந்து ஆகிட்டேன். ஸோ அடுத்தது செக்டரில் இருக்கக்கூடிய இடிஎஃப்ல வந்து நான் முதலீடு பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக நான் அதாவது இப்போது கரண்ட்டாக வந்து நான் முதலீடு பண்ணக்கூடிய ஒரு இடிஎஃப்னு பார்த்தா அது ஆயில் இடிஎஃபாக தான் வந்து இருக்குது. ஏன்னா அது நல்ல ஒரு இடத்துல இருக்குது. ஸோ ஃபர்தராக ஒரு
பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அந்த இடத்துல மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நிஃப்டி இப்போ ஒரு நல்ல பீக்கில் இருக்குது. ஸோ நிஃப்டியில் இருக்கக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்ல பங்குகள் எல்லாம் வெளியே போயிட்டுருக்கு. ஸோ சில பங்குகள் எல்லாம் உள்ளேயும் வந்துட்டுருக்கு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த இடத்துலலாம் முதலீடு பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இன்கேஸ் மேபி நிஃப்டி 50 ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வருது, ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20,000க்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ சிப் பண்ணுறதை பற்றி நான் திங்க் பண்ணுவேன். இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் சிப் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா டெஃபினட்டாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது இன்னொரு நண்பர் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா, விக்ரம் சோலார் நிறுவனத்தை பற்றி கேட்டிருந்தார். அதுக்கு கடன் இருக்கா இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் கடன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டெட் டு ஈக்விட்டி பார்க்கும்போது 0.19 இருக்குது. இதில் ஸோ ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி காட்டுது, க்ரோவில் ஒரு மாதிரி காட்டுது அப்படின்ட்டு அந்த நண்பர் கேட்டிருந்தார். இதை 2-3 நாளுக்கு முன்னாடி கேட்டார். இப்போ டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு கடன் இருக்குது. ஐபிஓ லான்ச் பண்ணும்போதே என்ன கடன் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ சந்தேகமாக இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஐஆர்சிடிசி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணியாச்சு. நான் பண்ணிட்டேன். பர்சனலாக பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏற்றம் இதில் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த பங்கு இப்போ இறங்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. கரெக்டாக 700 கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்சிடிசி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் இந்த ஸ்டாக்கை ஒரு 556 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் நான் பிடிச்சிருந்தேன். அங்கேருந்து ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது. 80% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஐஆர்சிடிசியில் கிடச்சிது. ஸோ இப்போ புக் பண்ணியாச்சு. திரும்ப ஒரு சேஃப்டியான லெவல் இந்த ஐஆர்சிடிசிக்கு எப்போன்னு பார்த்தா அகெயின் அதே அரௌண்ட் ஒரு 560 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு தான் ஒரு சேஃப்டியான ரேஞ்சு. இப்போ ஸ்லோவாக கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. மேபி இந்த ரிஸ்க் ஓகே, நான் 500 போனாலும் பயப்பட மாட்டேன்னா ஓகே. பட் இருந்தாலும் எதுக்கு போயிட்டு இத்தனை இடத்துல போய் நம்ம போய் கசகசன்னு ரிஸ்க் எடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கேள்வி. பெட்டரான ஒரு இடத்துக்கு அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இல்லையா, வேற ஒன்று நமக்கு கிடைக்கும், அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகலாங்கிறது என்னுடைய கருத்து. நான் வாங்கி வச்சுக்குவேன், தொடர்ந்து சிப் பண்ணுவேங்கிறது ஸோ நடைமுறையில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு 3 வருஷம் படுத்து கிடந்ததுன்னா இந்த மைண்ட் செட்டில் வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வித்துட்டு தெரிச்சு ஓடிடுவாங்கங்கிறது என்னுடைய கருத்து. அதுவும் இல்லாமல் படுத்து கிடக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் படுத்து கிடந்து அதுக்கப்புறம் ஒரு 40% 30% ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக வெக்ஸ் ஆயிடுவாங்க. மற்ற பங்குகள் எல்லாம் ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கும். நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது எரிச்சல் பெரிய அளவுக்கு உண்டாகும். இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு பர்ஃபெக்ட் லெவலுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பெரும்பாலும் இருக்கக்கூடியவர்களோட மைண்ட் செட்டாக இருக்குது. வாங்கும்போது 10% வாங்க, 3 வருஷம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலினாலே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வலி நம்ம நண்பர்களுக்கு வேண்டாம்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அடுத்தது ஃபினோலெக்ஸ் கேபிள் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபினோலெக்ஸ் கேபிளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ ஃபினோலெக்ஸ் கேபிள் டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது அருமையான ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. வேல்யூவேஷன் பெட்டராக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சொல்லிக்கும்படியான ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. இதே சமயத்தில் நீங்கள் பாலிகேப் எடுத்து பார்க்கும்போது இதை விட வேல்யூவேஷன் டபுள் த டைம் அதிகமாக இருக்குது. பட் அந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் க்ரோத் வந்துட்டுருக்கு. செக்டார் லீடராகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பெட்டர் இடத்துல அதை பிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது ஒரு பெட்டர் லெவலில் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் இப்போதைக்கு நம்ம பிடிச்சாலும் ஸோ இங்கேருந்து ஒரு டவுன் சைட் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அரௌண்ட் 800 கிட்ட இந்த ஃபினோலெக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபினோலெக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 600 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு கணிசமான ஒரு முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பே இதில் உண்டாகும். பட் இப்போவும் வாய்ப்பு இருக்குது. பட் இங்கேருந்து டவுன் சைட் ரிஸ்க்கு இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு கொஞ்சம் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷனை ட்ரை பண்ணுங்கள். இப்போவும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல டவுன் சைட் ரிஸ்க் இருக்குது. இதே நம்ம ஒரு 600 கிட்டனா பெரிய அளவுக்கு டவுன் சைட் ரிஸ்க் இருக்காத ஒரு இடமா நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய டவுன் சைட் ரிஸ்க் இல்லாத இடமா ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இங்கே வேல்யூவேஷன் நல்லா இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஸோ வேல்யூவேஷன் பெட்டராக இருக்குது. பட் இருந்தாலும் க்ரோத் இருக்கான்னு கேட்டால் க்ரோத்து அதாவது இந்த செக்டரில் இருக்கக்கூடிய லீடர் கூட கம்பேர் பண்ணும்போது க்ரோத் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ஃபினோலெக்ஸ், கேஇ, அதுக்கப்புறம் பாலிகேப் இது மூணுமே நம்ம
ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண ஒரு பங்கு தான். பட் இப்போ அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட்டில் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ மேபி வேணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க. ஆனால் வந்து ஒரு 2 நாட்களுக்கு அதை எனேபிள் பண்ணி விடுறேன். ஓகே. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி செய்திக்குள்ளே வந்து போயிடலாம். இன்றைக்கி வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம நண்பர்கள் கேட்ட கேள்விகள் பலதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பதில் சொல்லியிருப்போம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி இன்னும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நான் வந்து அப்பப்போ டைம் இருக்கும்போது நம்ம டெஃபினட்டாக இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பஜாஜ் ஆட்டோவோட சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு. ஸோ டொமஸ்டிக்கில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு 14% டிக்ளைன் ஆகிருக்கானா. ஓவரால் சேல்ஸ் எக்ஸ்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஸ்டெடியாக ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸாக பஜாஜ் ஆட்டோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5% வந்து டோட்டல் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இங்கே பார்க்கும்போது தெரியும் நம்பர்ஸ் என்னன்ட்டு. ஓவராலாக 4,17,616 யூனிட் வந்து விற்றுருக்காங்க. இதுவே போன வருஷம் பார்க்கும்போது 3,97,000 யூனிட்டாக வந்து இருக்குது. ஸோ டோட்டல் சேல்ஸ் பார்க்கும்போது ஒரு 1% கிட்ட வந்து ரைஸ் ஆகிருக்கு. 18,94,853 யூனிட் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. ஸோ டூ வீலர் சேல்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல, அதாவது நம்ம நாட்டில் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் டிக்ளைன் ஆகிருக்கு. எக்ஸ்போர்ட் நல்லா பண்ணுறாங்க. ஸோ டிவிஎஸ் எப்படி ஒரு க்ரோத்தை கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அதேமாதிரி ஹீரோ மோட்டர் கப் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு பக்கம் ஓலா சக்கப்போடு போட்டுட்ருக்கு, இன்னொரு பக்கம் ஏத்தரும் பட்டை கிளப்பிட்டு இருக்கு. 2 பங்குகளும் நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்திகள் இருந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் டேட்டா வரட்டும். செகண்ட் இடத்துல ஏத்தர் இருக்காங்களா இல்லை ஓலா இருக்காங்களாங்கிறத பார்ப்போம். ஏன்னா 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷன், அதாவது நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வந்து குறைவாக தான் வந்து இருக்குது. ஏத்தர் முன்னிலையில் இருக்காங்க. ஸோ ஓலா முறியடிப்பாங்களாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது நியோஜன் கெமிக்கல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நியோஜன் கிட்டேருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா, சப்சிடரி வந்து ஜப்பானை சேர்ந்த ஒரு கம்பெனி கூட, ஒரு கெமிக்கல் கம்பெனி கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சரை வந்து போடுறாங்க. ஸோ இதில் 80% ஷேர் பார்த்தீங்கன்னா நியோஜனோட சப்சிடரி கிட்ட இருக்கும். 20% பார்க்கும்போது இந்த ஜப்பானீஸ் கம்பெனி கிட்ட இருக்குங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த லித்தியம் அயன் பேட்டரிக்கு தேவையான மூலப்பொருட்களை ஸோ இந்த நிறுவனம், இந்த சால்ட்டு, லித்தியம் சால்ட் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நிறுவனமோட ஜாயின்ட் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா விற்க போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது நியோஜனுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் பேட்டரியும் அவன் வந்து தயாரிச்சுட்டு இருக்கான். ஸோ எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா பேட்டரி மேனுஃபேக்சரிங்கில் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ டெக்னாலஜியும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லெட் ஆசிட் பேட்டரி தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஈல்டு சீக்கிரம் வரணும், இல்லைன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அந்த நிறுவனங்கள் மேலே ஏற்படும். ஸோ காம்படிஷன், ஸோ வேறு வேறு பேட்டரி நிறுவனங்கள் ஸோ இந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத யாராச்சும் இந்த பேட்டரி கம்பெனியில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. என்ன சேஞ்சஸ் நடக்குது, ஓஇஎம் எந்த இடத்துல இருந்து பேட்டரி அதிகமாக வாங்குறாங்கங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்தது என்ஹெச்பிசி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா என்ஹெச்பிசி ஒரு 10,000 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கடன் கசகசன்னு வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த ப்ராஜெக்டையும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ஹெச்பிசி இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. 100 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஸ்டாக் அப்படின்ட்டு எந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாமான்ட்டு நண்பர்கள் கிட்டேருந்து கேள்விகள் எல்லாம் முதல்ல வந்துட்டு இருந்தது. அப்போவே தெளிவாக சொன்னோம். ஸோ நம்ம இந்த இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் பவர் செக்டரில் அப்படின்னா ஒரு முன்னணி நிறுவனத்தை பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறுவனத்தில் இப்போதைக்கு நம்ம கை வைக்க முடியாது. 50 ரூபா கிட்ட இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம், அப்போது ஒரு நல்ல ஸ்டாக். ஆனால் 100 ரூபாய்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறது நல்ல ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சது 60 ரூபாய்க்கெல்லாம் சீக்கிரம் வரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், வருதான்ட்டு. வந்ததுன்னா ஒரு வாய்ப்பு சிப் பண்ணுறதுக்கு இதில் ஓப்பன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ பெல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ பெல்லு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க டிஆர்டிஓ கூட. ஸோ அவங்களுடைய டெக்னாலஜியை வந்து இப்போ பெல் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபருக்கான ஒரு அக்ரிமெண்ட். இதனால் பெல் ஒரு 2% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ ரேடார் வந்து இவங்க வந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது டிஆர்டிஓ லேபில் ரிசர்ச் பண்ணப்பட்ட ஒரு ரேடாராக வந்து இருக்குது. ஸோ இது பெல்லுக்கு ஒரு நல்ல செய்தி. அடுத்தது சிஎம்எஸ், இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட், இந்த இன்ஃபோ சிஸ்டம் கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. இதை பற்றி நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு இந்த பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், இதில் என்ன நான் நினைக்கிறேன்ட்டு. இப்போ என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, ஸோ இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஏடிஎம்க்கான ஒரு கான்ட்ராக்டை வந்து இந்த சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்க்கும்போது இவங்களுடைய முன்னாள் கான்ட்ராக்டர் யாருன்னு பார்த்தா இந்த ஏஜிஎஸ் டிரான்சாக்ட்டுங்கிற ஒரு நிறுவனம்.
இப்போ அந்த நிறுவனம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா திவால் ஆகி போச்சு, ஒன்றுமே இல்லை. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா ரூ. 1 ரூ. 2 ஸ்டாக்காக வந்து மாறி போச்சு. ஏன் அந்த ஸ்டாக் ஃபால் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சை நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து பண்ணணும், இந்த சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க. ஸோ என்னென்ன ஒரு ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணும்போது இந்த சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியுங்கிறது என்னுடைய கருத்து. நான் பர்சனலாக இந்த பங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் இன்னும் பெரிய அளவுக்கு உட்காந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கான டைம் என்கிட்ட இல்லை. அதனால் இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். பட் நீங்கள் இதை பண்ணுங்கள். எதனால் அந்த ஏஜிஎஸ் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிறத உட்காந்து ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்களும் சும்மா சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணலை, கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஏடிஎம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த சிஎம்எஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஏடிஎம் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நம்பர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 2வது பெரிய ஒரு நிறுவனமாக இந்த ஏஜிஎஸ் இருந்திருக்கு. ஸோ கடன் ஓவர்னால ஃபெயிலியர் ஆயிருக்கு. எதனால் கடன் வாங்கினாங்க, ஸோ எதனால் ஃபால் ஆச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக உட்காந்து ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெங்களூரில் ஸோ 2 பிஹெச்கேயோட ரெண்ட் பார்க்கும்போது 70,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ரெடிட்டில் பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஒரு நபர் அதுக்கு என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னா, இதே பகுதியில் நான் இருக்கேன், 41,000 ரெண்ட் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே 40,000 70,000 ரெண்ட் எல்லாம் பெங்களூரில் இருக்கா அப்படிங்கிறத பெங்களூர் மக்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 40,000 கொடுத்து நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோன்னா டிவி, சோஃபா, பெட்டு, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்ட் அப்படிங்கிறது என்றைக்கினாலும் நம்ம தலைக்கு மேலே தொங்கக்கூடிய ஒரு கத்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்ட்டில் இருக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது ரெண்ட் ஹவுஸில் இருந்தோம். அப்போது ஒரு 2,500 ரூபா வாடகை இருந்தது. நான் இருந்தது ஒரு ப்ரைம் ஏரியா, கோயம்புத்தூரில் ப்ரைம் ஏரியா. இப்போ அந்த இடத்துல 15,000 ரூபாய்க்கு கம்மியாக வாடகையே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது தொடர்ந்து வந்து ஏறிக்கிட்டே தான் வந்து இருக்க போகுது வாடகைங்கிறது. ஸோ அவுட்டரில் கூட இப்போது ரெண்ட் வந்து அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1,000 ரூபா கிட்ட இருந்தது. இப்போது 2,500 2,400 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து ஏறிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு. 1 பிஹெச்கே வந்து இப்போ நம்ம கட்ட முடியும். ஸோ 2 பிஹெச்கே கட்டக்கூடிய ஒரு காசில் 1 பிஹெச்கே தான் நம்ம கட்ட முடியுங்கிற ஒரு நிலமையில் இருக்கும். லேண்டோட ரேட்டையும் தொடர்ந்து உயர்த்திட்டே தான் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஏரியாவாக பார்த்து ஓரளவு முதலீடு பண்ணுறதுக்கான காசு இருந்ததுன்னா நீட்டாக ஒரு 40% நம்ம பே பண்ணி ஒரு ஹவுஸை வாங்கி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ரெண்ட்டு தொடர்ந்து இந்த மாதிரி ஏறிட்டே இருக்கும். ரெண்ட்டு மட்டும் ஏறாது, ஒரு பக்கம் இந்த வீட்டோட விலையும் வந்து தொடர்ந்து ஏறும். வீடு கட்டுறதுக்கான காசும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏறிட்டே தான் இருக்க போகுது. ஸோ என்றைக்கினாலும் ஒரு ரிஸ்க்கு. ஸோ சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த ஒரு வீட்டை வச்சுட்டு நிம்மதியாக இருந்துக்கலாம். மேபி ரெண்டில் இருக்கணும் காலம் ஃபுல்லாக போக்கியத்துக்கு இருந்துக்குவேன், ரெண்ட்டுக்கு இருந்துக்குவேன்னா அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு காலத்தில் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருந்தால் போக்கியத்துக்கு இருந்துக்கலாம். இப்போ 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பார்த்திங்கன்னா போகியத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இதை வந்து ஃபீல் பண்ணீங்க, காதால் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நாளுக்கு நாள் இது உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ தொடர்ந்து வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்போம். அந்த டைமில் வீடுங்கிறது ஒரு எட்டாக்கனியாக மாறுறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது ஒரு செய்தி, அதே பெங்களூரில் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டால் 1வது படிக்கிறவனுக்கு 7,5 லட்சங்கிற மாதிரி ஃபீஸை தூக்கி போட்டிருக்காங்க. இதே நம்ம 11வது 12வதுலாம் போனால் 11 லட்சம் ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ காசு கட்டி நம்ம படித்து என்ன ஆக போகிறோம், பெரிய சயின்டிஸ்ட் ஆக போகிறோமா இல்லை கோடியாக சம்பாதிக்க போகிறோமா என்னன்னு தெரில. பேசாமல் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஸோ ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சா வெளியே பே பண்ணி ஒரு கோர்ஸாக எடுத்து கூட நம்ம குழந்தைகளுக்கு படிக்க வச்சுட்டு போயிடலாம். இந்த அளவுக்கு காசை கட்டணுன்னா கண்டிப்பாக நம்ம அவன் படித்து வர்றதுக்குள்ள நம்ம பிச்சைக்காரன் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நம்மளால் கட்டவும் முடியாது. ஸோ இது வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸையும் வந்து தொடர்ந்து ஏற்றிட்டே தான் இருப்பாங்க. யார் கொண்டு போய் சேர்த்த போகிறோம், இதெல்லாம் பெரிய பணக்காரங்களுக்கானது. பட் நிறைய ஏழைகளும் பார்த்திங்கன்னா ஸோ பசங்க, அதாவது ஏழைன்னா ஒரு மிடில் கிளாஸ், எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணுன்ட்டு தான் சேர்த்திட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான ஒரு விஷயம்தான். அவ்வளோ காசு கட்டி ஸோ அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கெல்லாம் வந்து போகிறதில்ல. ஸோ நல்லா படிப்பாங்கன்னு சேர்த்துறோம், ஆனால் படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் தெரியும் எப்படி வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப வந்து செலவு பண்ணுறது ஒர்த் இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது ஸோ இந்த
ஆப்டிமஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த கார்னிங் கூட சேர்ந்து நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல ஒரு டெம்பர்டு கிளாஸ் ஃபேக்டரிய பார்த்தீங்கன்னா, நொய்டால வந்து அமைக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு $70 மில்லியன் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் பண்றதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கார்னிங்கோட டெக்னாலஜில புரொடக்ஷன பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்டிமஸ் பார்த்தீங்கன்னா பண்ண போறதா ஒரு டேட்டா வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இத வந்து இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதன் மூலியமா புது வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படின்ட்டும் ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னும் வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருட்களும் வந்து நம்ம ஊர்ல தயார் பண்ணப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல மொபைல் ஃபோனையும், இந்தியா மேடு மொபைல் ஃபோனையும் வந்து நாங்க விரைவில் தயாரிப்போம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் நம்ம மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து வந்திருக்கிறதாவும் ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல தகவல்கள் பத்தி கசகசன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் இன்னொரு வீடியோல பார்ப்போம். இன்னும் சில செய்திகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஈவினிங் வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் மக்களே!